கடகராசிக்காரர்களே, கடந்த 4 வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் தடைகள், தாமதங்கள், மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்ததா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் நின்று போன மாதிரி உணர்ந்தீர்களா? இந்த பிப்ரவரி மாதம் அந்த நிலைக்கு முடிவு வர ஆரம்பிக்கிறது. தற்போது சனி பகவான் ராகுவுடன் நெருக்கமாக இருப்பதால் தொழிலில் தடை, தந்தை வழி உறவுகளில் மனக்கசப்பு, மனசுக்கு சுமையான நிலைகள் இவையெல்லாம் கடந்த 4 வருடங்களாக உங்களை அழுத்தி வந்திருக்கலாம். ஆனா இதுதான் முக்கியமான திருப்புமுனை. மார்ச் மாதம் முதல் சனி மற்றும் ராகு ஒருவரை ஒருவர் பிரிகிறார்கள். அதனால் கடந்த 4 வருடங்களாக இருந்த தடைகள், நஷ்டங்கள், மனக்கசப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் முதல் படிப்படியாக முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். மார்ச் மாதம் மெதுவான முன்னேற்றம், ஜூன் மாதம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெளிவாக தெரியும். செவ்வாய் கிரகத்தின் நிலையால் ஜனவரி 16 முதல் சிலருக்கு திடீர் லாபங்கள், சொத்து அல்லது நில சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வர ஆரம்பித்திருக்கும். தந்தை அல்லது குழந்தைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். ஆனா ஏப்ரல் மாதம் தந்தை வழி சொத்து அல்லது உறவுகளில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனம் மிகவும் அவசியம். சிலருக்கு கணவன் அல்லது மனைவியுடன் வாக்குவாதங்கள் வரலாம். பிப்ரவரி மாதத்தில் அதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வீடு, வாகனம் அல்லது பெற்றோரின் உடல் நலத்திற்காக செலவுகள் இருக்கலாம். இந்த நிலை ஜூன் மாதம் வரை தொடர்ந்தாலும் செலவுகள் படிப்படியாக குறைய தொடங்கும். பிப்ரவரி 3 மற்றும் பிப்ரவரி 5 இந்த நாட்களில் புதன் மற்றும் சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார்கள். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகளுக்காக செலவுகள் வரலாம். ஒரு முக்கியமான எச்சரிக்கை: பிப்ரவரி 10, 11, 16, 17, 18 இந்த நாட்களில் மனம் தெளிவற்ற நிலையில் இருக்கலாம். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. முடிவாக கடகராசிக்காரர்களே, கடந்த 4 வருடங்களாக சனி ராகு உங்களுக்கு கொடுத்த அழுத்தங்கள் இப்போது குறைய ஆரம்பிக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தடைகள் குறையும் ஒரு மாற்றத்தின் தொடக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ்.